தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமா? தேவமைந்தன் பெற்று கொண்ட மகிமை வேண்டுமா? சுத்த ஆவி வந்து சாட்சி சொல்ல வேண்டுமா? புத்திரனாய் மாறி மகிமை காண வேண்டுமா? ஆவியிலே நடக்கிறவன் பிள்ளையாகிறான், தேவ பிள்ளையாகிறான். பாடுகளை சகிக்கிறவன் மகிமை காண்கிறான், தேவ மகிமை காண்கிறான், மகிமை காண்கிறான். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்தால் ஆக்கினை இல்லை, பாவ மரண கட்டளைகள் தீர்ப்பதுமில்லை. தேவமைந்தன் பாவ பலியானதினாலே ஆவியிலே நடப்பவர்க்கு மரணமில்லையே. மாம்சத்திலே சிந்திப்பவன் பகைவனாகிறான், சாவை நோக்கி போகிறான். ஆவியிலே சிந்திப்பவன் ஜீவன் பெறுகிறான், சமாதானம் அடைகிறான், மகிமை காண்கிறான். கிறிஸ்து உங்களோடு இருந்தால் பாவம் மறிக்குமே, ஆவியுடைய நீதியிலே ஜீவன் இருக்குமே. அடிமைத்தனத்தின் ஆவி வந்து சூழ்ந்து விடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுமே. ஆவியிலே நடக்கிறவன் பிள்ளையாகிறான், தேவ பிள்ளையாகிறான். பாடுகளை சகிக்கிறவன் மகிமை காண்கிறான், தேவ மகிமை காண்கிறான், மகிமை காண்கிறான்.